உங்களுடைய மிகப்பெரிய எதிரி என்னன்னா, அப்படியே மந்தமா அன்கான்ஷியஸாவே வாழறது. இதுக்கு ஒரு முக்கியமான சில காரணங்களையும் சொல்றேன், கேட்டுக்கோங்கய்யா. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்க நாள பிரான்சைஸ் பண்ணி விட்டீங்கன்னா, காலையில எந்திரிப்போம், ஆபீஸ் போவோம். ஆபீஸ்ல 9 to 5 அந்த மேனேஜர் என்ன சொல்றானோ செய்வோம். ஆபீஸ்ல என்ன வேலையோ அதை செய்வோம். திரும்பி வண்டி ஏறி மெட்ரோவோ இல்ல பஸ்ஸோ பிடிச்சி வீட்டுக்கு வருவோம். வீட்டுல வந்து அம்மா என்ன செஞ்சு வச்சிருக்கோ, வீட்டம்மா என்ன சமைச்சு வச்சிருக்கோ அதை சாப்பிடுவோம். கொஞ்ச நேரம் அந்த டிவைஸை நோண்டுவோம், ஸ்க்ரோல் பண்ணுவோம், இல்ல டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு பான்னு உட்காந்துருப்போம். அது என்ன முழுசா பார்த்தோன்னு கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கூட ஞாபகம் இருக்காது. அப்படியே டயர்டாகி தூங்கிடுவோம். மறுநாள் காலையில திரும்ப எந்திரிச்சு மனசுக்குள்ளேயே முடிஞ்ச வரைக்கும் உலகத்துல இருக்க அத்தானா பேரையும் சபிப்போம், புலம்புவோம். சில நேரத்துல யாராவது ஒருத்தர் உங்க புலம்பல காது கொடுத்து கேட்கறதுக்கு ஆள் கிடைச்சிட்டா சத்தமாவே புலம்புவோம். உடனே திரும்ப ஆபீஸ் கிளம்பி ஓடுவோம். உங்க நாளை பிரான்சைஸ் பண்ணிட்டீங்கனாலிங்கயா, கான்சியஸா வாழ வேண்டிய தேவை இல்லாம போயிடுதுங்கய்யா. அப்போ உங்க லைஃப் முழுக்கவுமே ஆட்டோ பைலட் மோட்ல போட்டு போயிடலாம்னு பாக்குறீங்க. இந்த ஆட்டோ பைலட் மோட்ல போட்டு கார் ஓட்டுறதெல்லாம் ஓகேங்கய்யா. ஆனா ஆட்டோ பைலட் மோட்ல போட்டு லைஃப ஓட்டுறது, அந்த மாதிரி வாழறவங்க சோத்துக்கு பஞ்சம், பூமிக்கு பாரம். வள்ளுவர் அந்த அறச்சிற்றத்தோட ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. அதுதான் நான் திரும்ப சொல்லணும். இருந்தேன் இறந்தேன்